ஹலோ கைஸ், இந்த இயர் என்னோட ஃபிட்னஸ் கோல் வந்து மினிமம் 2 மராத்தான் ஓடணும் அப்படிங்கிறது. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் மராத்தான். அதுக்கு ஆக்சுவலாக சென்னை மராத்தான் சார்பாக நடத்தினா இந்த இயரோட ஃபர்ஸ்ட் மராத்தானில் பார்ட்டிசிபேட் பண்ணோம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து நேப்பியர் பீச் போக வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக இந்த சென்னை மராத்தான் டீம் சார்பாகவே அவங்க வந்து மெட்ரோ ட்ரெயின் டிக்கெட் கொடுத்துருந்தாங்க. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 o'clockலாம் வந்து டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். ஸோ 5:30க்கு ரேஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரேஸ் ஸ்டார்ட் ஆகும்போதே வைப் சும்மா வேற லெவலில் இருந்தது. ஸோ இந்த ரேஸ் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டர்ஸ் குயிக்காகவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பட் 5 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் லெக்லாம் ரொம்ப டயர்டாகி போச்சு. ஸோ இதுக்கப்புறம் ஓடலாமா வேணாமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளை ஒவ்வொருத்தருமே பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி யூ கேன் டூ இட், யூ கேன் டூ இட் அப்படின்ட்டு பயங்கரமாக உற்சாகப்படுத்தினாங்க. இன்னும் 1 கிலோமீட்டர் தான், 2 கிலோமீட்டர் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த ஏர்லி மார்னிங் ப்ரீஸையும் அந்த அட்மாஸ்பியரையும் என்ஜாய் பண்ணிட்டு சூப்பராக அதுவே நம்மளுக்கு பெட்டர் மோட்டிவேட்டர் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு அங்கங்கே மியூசிக்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, வாட்டர், மற்ற எல்லா ஃபெசிலிட்டிஸுமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மோட்டிவேஷன்ஸ் தான் நம்மளுக்கு இந்த லைஃப்லையுமே இந்த இயர் ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு இந்த மராத்தான் கம்ப்ளீட் பண்ணது. ஸோ இந்த இயர் ஃபுல்லாகவுமே நம்மளுக்கு வந்து ஒரு பெட்டர் மோட்டிவேட்டாக நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் கொடுக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது முடித்தோடனே நம்மளுக்காக மெடல்ஸும் பிரேக்ஃபாஸ்ட்டும் அவங்க கொடுத்துருந்தாங்க. இன்னொரு பெட்டர் மோட்டிவேஷன்ஸ் என்னன்னா, நம்ம கூட இந்த மாற்றுத்திறனாளிகளும் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுமே ஃபினிஷ் லைன் குயிக்காகவே கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை விட இந்த இயரில் பெட்டர் மோட்டிவேஷன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஸோ ஹோப் இந்த இயர் எல்லாருக்குமே சூப்பராக அமையும். பை பாய்.